அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ரமாக மீனமனையில் அமர்ந்திருக்கு. குரு பகவான் கடகத்தில் உச்சமாக அமர்ந்திருக்கார். இந்த மாதம் ஆவணி மாதம் சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் சிம்ம மனையில் கேதுவோட இணைந்து இருக்கிறது. செவ்வாய் பகவான் மிதுன மனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் டிரான்சிட் ஆகுது. அதாவது கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம மனைக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி. அதே போல் மீண்டும் ஆவணி மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி மாதம் 21ஆம் தேதி புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி மனைக்கு அங்கே உச்ச பலம் அடைய போகுது. அதே போல் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி நடக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட துலாம் மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி தனுசு லக்னம் ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். எங்கே? உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உச்ச பலம். அப்போ ராசிநாதன் வலிமையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ வலி, வேதனை, துக்கம், துயரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு எதெல்லாம் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது, வலியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது ஒரு வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் இந்த மாதம் நீங்கள் எடுப்பீங்க. அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளும் சாத்தியக்கூறுகள் சிறப்பாகவே இருக்கிறது. அப்போ இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள், மறைந்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு, நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது மறைபொருள் ஞானம், மறைந்திருக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். அதே சமயத்தில் 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் லக்னத்தை, உங்கள் ராசியை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த மாதம் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறது. அதே சமயத்தில் புதன் பகவான் இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்மத்துக்குள்ள அமர்ந்து கொண்டு சூரியனும் புதனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய மாதமும் இந்த மாதம் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அப்போ என்ன நடக்க போகுது? நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. மறைந்திருக்கின்ற விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நன்மைகள், காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த ஆவணி மாதம். சார், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனுடைய பார்வை பெற்றிருக்கிறது. அப்போ குருவின் பார்வை 2ஆம் இடத்தின் மீதும் அந்த 4ஆம் இடத்தின் மீதும் பதிகிறது. அப்போ 2ஆம் அதிபதி யாரு? சனி. அந்த சனியின் மேலேயும் அந்த குருவின் பார்வை பதிகிறது. அப்போ என்ன? தன காரக கிரகமான அந்த குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவானை பார்க்கறதுனால
கண்டிப்பாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த ஆவணி மாதம் நிச்சயமாக உண்டு. அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில குடும்ப உறுப்பினர்களுக்கு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் அல்லது குடும்பம் அமைக்காமல் இருப்பது, அப்போ அந்த ரெண்டாம் பொருளாதார விஷயத்தில் இருந்து கொண்டிருந்த தடைகள், இது எல்லாமே நீக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்கு பலப்படக்கூடிய தன்மை, அதாவது அந்த நுணுக்கங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லாவே இருக்கும். எந்த இடத்தில் எதை பேசணும், தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை என்பது இந்த மாதம் பேச்சின் மூலமாக அமையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது. பெரிய பிரம்மாண்டமான முயற்சிகளை மேற்கக்கூடிய அமைப்புகள், சிறு தூர ஒரு சின்ன டிராவலாவது அமையக்கூடிய தன்மை, சிறு தூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது, அனுகூல ஆதாய மேம்பாடுங்கிறது நல்லாவே இருக்கிறது இந்த ஆவணி மாதம். இந்த வீடு சம்பந்தப்பட்ட, இடம் சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த குளறுபடிகள், சார் எனக்கு வீடே அமைய மாட்டேங்குது, இடமே அமைய மாட்டேங்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசுக்கு நல்ல விஷயங்கள், அமையக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு ஆவணி மாதம் உங்களுக்கு அமையப்பெறுது. ஏன்னா 4ஆம் இடத்தை 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்கிறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை அல்லவா? ஸோ அந்த விதத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் 4ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பார்த்து வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அங்கே சனி பகவான் இருக்கானே சார், அப்போது வீட்டை ஆல்டர் பண்ணுவீங்க அல்லது பழைய வீட்டை வாங்கி புதுப்பிக்கக்கூடிய தன்மை நிறைய தனுசுக்கு பார்த்தீங்கன்னா, பழசை வாங்கி அதை புதுப்பிச்சுக்கலாம், புது வீட்டை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் ஏற்படுத்தும். ஸோ ஆல்டர் பண்ணுறது, வீடு வாங்குவது, இடத்தை வாங்குவது, காலி இடத்தை வாங்குறது, அதை சரி செய்வது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சுகத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நல்லபடியாகவே அமைகிறது. சார் குழந்தை நலன் எப்படி இருக்க போகுது? 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே நேராக உங்களை பார்க்குது. அப்போ குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது அர்த்தம். அப்போ குழந்தை நலன், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, குழந்தைகளினுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வது, குழந்தைகள் தன் விருப்பப்பட்ட கல்வி முறையை தேர்ந்தெடுப்பது, ஸோ குழந்தைகள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு சென்று அங்கே அமைவது, அங்கே படிப்பது அல்லது வேலை பார்ப்பது, ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய் உங்கள் ராசி பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும், அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டொமக் சம்பந்தப்பட்ட, வயிற்று சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்படிங்கிறது காமிக்குது. கொழுப்பு சம்பந்த அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசுக்கு அவசியம். 9ஆம் அதிபதி ஆட்சி பலம் வலிமை பெறுகிறது. அப்போ தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. அதாவது ஒரு சிலருக்கு சகோதர உறவுகளில் பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை சரி செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, உத்தியோக ரீதியாக உயர்வுகள், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கிறது. ஆவணி மாதம் நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன். சூரியன் வலிமை பெறுகிறது, சூரியனோடு புதன் இணைகிறது. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலேயே உச்ச பலம், ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதாவது ஆவணி மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் என்ன ஆகிறார்? ஸ்ட்ராங் ஆகிறார். அப்போ புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படுகிறது. 10க்குரியவன் வலிமை பெறுகிறார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. அப்போ அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசாங்க காரியம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்க ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய தனுசுக்கும் சில நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படி நம்ம சொல்லலாம்.
சுக்கிர பகவான் நிஸ்பலத்தோடு இருக்கார். அதாவது சுக்கிரன் 10ஆம் இடத்தில் நிஸ்பலம் அடைகிறது, அங்கே நீச்சமாக இருக்கிறார். அப்போ மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனை அல்லது மனைவி என் பேச்சை கேட்கல, ஏதோ ஒரு சின்ன குளறுபடிகள் அல்லது ஒரு தடைகள் தாமதங்கள் இருக்கின்றவர்கள் அத்தனையும் இந்த மாதம், அதாவது கரெக்டாக சொல்லப்போனால் ஆவணி 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது 21 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகுது. எப்போ இருந்து? இந்த 16ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் அடையுது சுக்கிரன். அதாவது நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் அடைகிறார், வலிமை பெறுகிறார். அப்போ 11ஆம் இடம் வலிமை பெறுகிறது. 11ஆம் இடத்துல என்ன இருக்குது? சந்தோஷம், மனமகிழ்ச்சி, லாபங்கள் இருக்கக்கூடிய இடம். ஸோ அது வலிமை பெறுது. அப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம் லாபங்கள் அடையக்கூடிய, மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய, சில நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதம். தெய்வ வழிபாடு இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 19ஆம் தேதி, ஆவணி மாதம் 19ஆம் தேதி 5/9/2026 சனிக்கிழமையன்று சனி பகவானுடைய ஜெயந்தி. அதாவது யாருக்கெல்லாம் இந்த தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ, கடன் பிரச்சனையாக இருக்கிறதோ, முயற்சி இதில் பலிக்கல, தொழில் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, இதெல்லாம் இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை சென்று வழிபடுவது உத்தமத்தை ஏற்படுத்தும். அதே போல் இந்த மாதம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி 12/9/2026 சனிக்கிழமை என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி. செவ்வாய்ங்கிறது உங்கள் 5க்குரியவன்லவா, குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, குழந்தைகளால் பிரச்சனை அல்லது பூர்வீகத்தில் பிரச்சனை, சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, திருமணம் சார்ந்த நல்ல விஷயத்தில் நடக்காமல் இருக்குது, வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது? என்னுடைய விதியில் சொந்த தொழிலா அல்லது வேலையா? சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.